என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரே டிகிரி தான். ஒருத்தனுக்கு மட்டும் லட்சத்துல சம்பளம். இன்னொருத்தனுக்கு 10, 20,000 தாண்ட மாட்டேங்குது. ஏன்? இது ஒரு எக்ஸாம்பிளோட புரிஞ்சுக்கலாம். ஒரு பொண்ணு 10th ஸ்டாண்டர்ட் முடிக்குது. முடிச்ச உடனே மெடிக்கல் லேப் டெக்னீஷியனுக்கான ஒரு 6 மாசம் கோர்ஸ்ல போய் சேருது. அந்த 6 மாசம் முடிஞ்ச உடனே அந்த பொண்ணுக்கு ஒரு ஜாபும் அஷ்யூர்டா கேரண்டி பண்றாங்க. அந்த 6 மாசத்துக்கு அந்த பொண்ணுக்கு என்ன சொல்லி தருவாங்கன்னா, ஒரு பிளட் சாம்பிளா இருக்கட்டும், யூரின் சாம்பிளா இருக்கட்டும், அது எப்படி கலெக்ட் பண்ணணும், கலெக்ட் பண்ண சாம்பிள எந்த மெஷின்ல வைக்கணும், அந்த மிஷின்ல எந்த புரோகிராம செட் பண்ணணும், அதிலிருந்து வரக்கூடிய ரிசல்ட்ஸ எப்படி பிரிண்ட் பண்ணி ரிப்போர்ட்டா குடுக்கணும். இவ்வளவுதான் அந்த பொண்ணுக்கு சொல்லிக் குடுக்கிறது. இப்ப அந்த பொண்ணுக்கு அந்த சாம்பிள் எதுக்காக நம்ம கலெக்ட் பண்ணணும்னு தெரியாது. அந்த சாம்பிள் எதுக்காக கொண்டு போய் அந்த மிஷின்ல வச்சு டெஸ்ட் ரன் பண்ணணும்னு தெரியாது. அந்த டெஸ்ட் எப்படி ரன் ஆகுதுன்னு தெரியாது. அது மூலமா வரக்கூடிய ரிசல்ட்ஸ் பாசிட்டிவா இருந்தா அந்த பேஷண்ட்டுக்கு என்னென்ன சிம்ப்டம்ஸ் இருக்கும்னு தெரியாது. சிக்னிஃபிகன்ஸ் தெரியாது. எதுவுமே தெரியாம சொல்லிக் குடுத்தத பிசிறு தட்டாம அப்படியே செஞ்சு முடிக்கிறது தான் அந்த 6 மாசம் புரோகிராம். இப்போ இத அப்படியே உங்க ஜாபோட ரிலேட் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு ஐடி ஃபீல்ட்ல இருக்கலாம். நீங்க ஒரு பேங்கிங் செக்டார்ல இருக்கலாம். இல்ல நீங்க ஒரு டெக்னிக்கல் ஃபீல்ட்ல கூட இருக்கலாம். பட் நீங்க செய்யக்கூடிய வொர்க் அப்படின்றதுக்கு ஒரு 5 மாசமோ, இல்ல 6 மாசமோ ஒரு ட்ரெய்னிங் குடுத்திருப்பாங்க. அந்த ட்ரெய்னிங்ல என்ன சொல்லிக் குடுத்தாங்களோ, அத மட்டும் தான் இன்னையில வரைக்கும் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. அது எதுக்காக நடக்குது? அது மூலமா அந்த கிளையன்ட்க்கு என்ன ப்ராஃபிட்? இத நான் பண்ணலன்னா அந்த கிளையன்ட்க்கு என்ன நடக்கும்? எதுவுமே எனக்கு தெரியாது. நானும் அத தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டேன். இப்படி ஒரு புரோட்டோகால் ஜாப் பண்ற உங்களுக்கு எதுக்காக லேக்ஸ்ல சேலரி? பட் கம்பெனிஸும் சும்மா இல்ல. நீங்க எதையுமே தெரிஞ்சுக்க கூடாதுன்றதுக்காக தான், எத பத்தி யோசிச்சிட கூடாதுன்றதுக்காக தான், உங்களுக்கு ஒரு லக்ஸரி லைஃப் ஸ்டைல், ஃப்ரீ பிக்கப் அண்ட் டிராப் கேப், ஃப்ரீ ஃபுட் இதெல்லாமே குடுத்து உங்கள மயக்கி வச்சிருக்காங்க. நீங்க பத்தாத குறைக்கு எல்லாத்தையும் இஎம்ஐல வாங்கி ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிறீங்க. இப்ப புரியுதா? ஏன் உங்களுக்கு லேக்ஸ்ல சேலரி வரலன்னு? நீங்க ஆக்சுவலா ஒரு மெயின்டனன்ஸ் ஸ்டாஃபா தான் இருக்கீங்க. அந்த மெஷின் ரன் ஆகுது. அந்த மெஷின பார்த்துக்கக்கூடிய ஒரு ஆளா தான் இங்க இருக்கீங்க. இப்படியே இருந்தீங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய சேலரியும் 1,00,000 ரீச் ஆகும். பட் ஆனா அன்னைக்கு இருக்கக்கூடிய 1,00,000 உடைய மதிப்பு இன்னைக்கு இருக்க அதே 10,000 உடைய மதிப்பா தான் இருக்கும். இதெல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கும் தெரியுமா? நீங்க ஸ்கூல்ல புக்ல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ புரிஞ்சு படிக்காம கைட எப்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சு மனப்பாடம் பண்ணி படிச்சீங்களோ, அன்னைக்கே உங்களுடைய தலையெழுத்த ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதே ப்ராப்ளம தான் இன்னிக்கும் உங்களுடைய தம்பி, தங்கச்சிங்க பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க செஞ்ச தப்ப அவங்களையும் பண்ண விடாதீங்க. புரிஞ்சு படிக்க சொல்லுங்க.